வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்டுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா 12 லக்னம் இருக்கு இல்லைங்களா? அந்த 12 லக்னத்துக்குமே பாதகஸ்தானம்னு சொல்லி ஒண்ணு இருக்குங்க. அந்த பாதகஸ்தானம் அப்படின்னு சொல்லி என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா, அந்த எந்த லக்னத்துல பிறக்கிறாங்களோ அந்த லக்னத்துக்கு பாதகாதிபதியா ஒரு கிரகம் வரத்தான் செய்யுங்க. அந்த பாதகாதிபதி சம்பந்தப்பட்ட பலனை அந்த ஜாதகர் பாத்தீங்கன்னு சொன்னா அனுபவிக்க முடியாது, அல்லது அந்த ஜாதகருக்கு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அந்த பாவாதிபதியால எந்த விதமான பலனும் நடக்காதுங்க. இதைத்தான் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா பாதகஸ்தானம் சொல்லி சொல்றோம். இப்போ இதுல ராசிகள்ல சரராசி, ஸ்திரராசி, உபயராசி அப்படின்னு சொல்லி 3ஆ பிரிச்சிருக்காங்க. இதுல சரம்னு சொல்லச்சுன்னா எந்தெந்த ராசின்னு கேட்டீங்கன்னா மேஷ லக்னம், கடக லக்னம், அதே மாதிரி துலா லக்னம், மகர லக்னம். இந்த 4 லக்னமே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா சர லக்னங்கள்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த சர லக்னங்களுக்கு 11வது வீடு பாதகஸ்தானம் சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த 11வது வீடு எது வரும்னு கேட்டீங்கன்னா மேஷ லக்னத்துக்கு சனியா வருவாரு, கடக லக்னத்துக்கு சுக்கிரனா வருவாரு, துலா லக்னத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா சூரியனா வருவாரு, மகர லக்னத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா செவ்வாயா வருவாருங்க. இதுக்கு உண்டான ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். இப்போ மேஷ லக்னத்துக்கு 11வது வீடு சனிங்க. 11வது வீடு அப்படிங்கிறது உங்களுடைய மூத்த சகோதரனை குறிக்குங்க. அப்போ கண்டிப்பாக மேஷ லக்னத்துக்கு சனி பாத்தீங்கன்னு சொன்னோம்னா நல்ல பலனை செய்ய மாட்டாரு. அவருக்கு மூத்த சகோதரர்கள் இருந்தாங்கன்னு சொன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களால அவருக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இருக்காது. இன்னொன்னு, அந்த சனி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அவருடைய மூத்த சகோதரனை குறிக்கிற கிரகமா வருங்க. அப்ப கண்டிப்பாக அவருக்குமே மூத்த சகோதரனுக்கும் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ஒற்றுமையை கொடுக்காதுங்க. இவர் எந்த நல்லது மூத்த சகோதரனுக்கு செஞ்சாலும் அதனால நல்ல பேர் இவருக்கு கிடைக்காதுங்க. அதே மாதிரி மூத்த சகோதரனால இவருக்கு 5 வயசு பிரயோஜனம் இருக்காது. மூத்த சகோதரி இருந்தா ரொம்ப நல்லதுங்க. இந்த சரலக்கணங்கள், அதாவது மேஷ லக்னத்துக்கு மூத்த சகோதரி இருந்தா அவங்க கூட நல்லா இருப்பாங்க. மூத்த சகோதரன் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவருக்கும் அவருடைய மூத்த சகோதரனுக்கும் உறவு கண்டிப்பா நல்லா இல்லாம போகுங்க. அதே மாதிரி அந்த 11வது வீடு அப்படிங்கிறதுங்க அவருடைய எதிர்பார்ப்புங்க. எப்பவுமே இந்த சரலக்கணத்தை, அதாவது மேஷ லக்னத்துக்கு எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமா இருக்குங்க. அதை பண்ணணும், இதை பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும். அப்போ இந்த சரலக்கணத்துக்குள்ள பிறந்தவங்களுக்கு எப்பவுமே அவங்களுடைய எண்ணங்கள் ரொம்ப அதிகமா இருக்குங்க. அந்த எண்ணங்கள் சரியாகுமா இல்லையா அப்படிங்கிறது அந்த சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்த வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். பொதுவா இப்ப உயிர்காரகத்துவத்தை மட்டும் பார்க்கலாங்க. உயிர்காரத்துவம் அப்படிங்கிறது மூத்த சகோதரர், அதனால எந்த பிரயோஜனமும் மேஷ லக்னத்துக்கு இருக்காதுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம்ங்க. இந்த 4 லக்னமே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ஸ்திர லக்னம்னு சொல்லி சொல்லுவாங்க. பொதுவா இந்த 4 லக்னத்துக்குமே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா 9வது வீடு பாதகஸ்தானம்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ரிஷப லக்னத்திற்கு மகர ராசி பாதகஸ்தானம், அதாவது சனி பாதகாதிபதிங்க. அதே மாதிரி சிம்ம லக்னத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா செவ்வாய் பாதகாதிபதி. அதே மாதிரி விருச்சிக லக்னத்திற்கு சந்திரன் பாதகாதிபதிங்க. அதே மாதிரி கும்ப லக்னத்திற்கு சுக்கிரன் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா பாதகாதிபதிங்க. இதுக்கு உண்டான ஒரு சின்ன விளக்கத்தை மட்டும் இப்ப பார்ப்போம். பொதுவா இந்த ரிஷப லக்னத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா 9வது வீடு சனியா வருவாருங்க. அப்ப இந்த 9வது வீடு அப்படிங்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா அப்பாவை குறிக்குங்க. அப்போ கண்டிப்பாக ரிஷப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு அவங்க அப்பானால பாத்தீங்கன்னு சொன்னா எந்த விதமான நல்ல பலனுமே நடக்காதுங்க. அதே மாதிரி நீங்க யாருக்கு எந்த உதவி செஞ்சாலும் கண்டிப்பாக உங்களுக்கு முதல் எதிரியா நீங்க யாருக்கு செஞ்சீங்களோ அவருதான் மாறுவாருங்க. அப்ப நீங்க எப்பவுமே அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறது பார்த்து பண்ணணும், எதிலையும் போய் சிக்கிக்காம இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கும் அப்பாவுக்கும் டேர்ம்ஸ் எப்பவுமே நல்லா இருக்காதுங்க. அது கிரக அமைப்புக்கு தகுந்த மாதிரி மாறு. ஆனா பொதுவான இது அப்பாவுக்கும் பையனுக்கும் கண்டிப்பாக அந்த டேர்ம்ஸ் நல்லாக இருக்காதுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னோம்னா சிம்மம்ங்க. இந்த சிம்ம லக்னத்துக்கு பாத்தீங்கன்னாங்க 9வது வீடு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா பாதகஸ்தானம்ங்க. அந்த 9வது வீடு யாருன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய்ங்க. அப்ப கண்டிப்பா பாத்தீங்கன்னு சொன்னோம்னா செவ்வாய் அப்படிங்கிறது சகோதரனுக்கு உண்டான குறிக்கக்கூடிய கிரகமாகவும் வருங்க. அப்போ கண்டிப்பா இந்த சிம்ம லக்னத்துக்கு சகோதரனாலையும் ப்ராப்ளம் இருக்குங்க. அதே மாதிரி அப்பானாலையுமே ப்ராப்ளம் இருக்குங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னோம்னா மிதுனம், கன்னி, தனுசு, அதே மாதிரி மீனம்ங்க.
இந்த 4 லக்னமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா உபய லக்னம் சொல்லி சொல்லுவாங்க. பொதுவாங்க இந்த உபய லக்னங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 7வது வீடு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பாதகஸ்தானம்னு சொல்லி சொல்லுவாங்க. 7வது வீடு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மனைவி குறிக்கக்கூடிய இடம்ங்க. இந்த 4 லக்னம் எல்லாத்துக்குமே 7வது வீடு மனைவி தான். ஆனா இதுல பாதகஸ்தானமா எதை சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா 7வது வீட்டை சொல்றாங்க. அப்ப வந்து பொதுவா இந்த மிதுன லக்னம், கன்னி லக்னம், தனுசு லக்னம், மீன லக்னம் இந்த 4 லக்னத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னாங்க நல்ல மனைவி அமையறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்ங்க. அதே மாதிரி வந்து நல்ல மனைவி அமைஞ்சாங்கன்னு சொன்னா நல்ல அதாவது நல்ல நண்பர்கள் கிடைக்க மாட்டாங்க. இந்த 2ல ஏதோ ஒரு ஆப்ஷன் தான் அவங்களுக்கு இருக்குங்க. ஒண்ணு நல்ல மனைவி கிடைக்கும், இல்லைன்னா நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. இந்த 2ல ஏதோ ஒண்ணு அவங்க இழந்துதான் ஆகணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்தரலக்னம், ஸ்திரலக்னம், உபய லக்னம்னு சொல்லி சொல்றோம்ங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாங்க இது ஒவ்வொரு லக்னத்துக்கும் மாறுங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சரலக்னத்திலேயே கடகலக்னம்னு எடுத்துக்கலாம். கடகலக்னம் எடுத்துட்டோம்னா அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 11வது வீடு வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ரிஷபராசியா வருங்க. அதுக்கு அதிபதி சுக்கிரனுங்க. அப்ப கண்டிப்பாக இந்த 11வது வீட்டுக்கு உண்டான கிரகம் சுக்கிரனா வர்றதுனால மூத்த சகோதரிகள்னால அவருக்கு பிரயோஜனம் இருக்காது, இவருனால அவங்களுக்கு பிரயோஜனம் இருக்குங்க. அதே மாதிரி எப்பவுமே இந்த சுக்கிரன் வந்து மனைவி குறிக்கக்கூடிய கிரகங்கிறதுனால பொதுவாகவே மனைவி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கடக லக்னத்துக்கு நேர் ஆப்போசிட்ல வருவாங்க. அப்போ அதையும் கொஞ்சம் பார்த்து நம்ம கவனிச்சு பொருத்தம் பார்க்கணுங்க. இது எல்லாத்தையுமே நீங்க எப்ப பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா ஒரு லக்னத்தை எடுத்தையுமே நீங்க முடிவு பண்ணிக்கலாம். இவருக்கு வந்து எந்த உறவு கூட இருக்கும், எந்த உறவு கூட இருக்காது, யாருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, யாருக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத இந்த லக்னத்தை வச்சே நீங்க கண்டுபிடிச்சிடலாங்க. பெருசா போய் உள்ள போய் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாங்க இப்ப நம்ம பார்த்தது வந்து பாதகஸ்தானம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மாரகஸ்தானத்தை பத்தி பார்க்கலாங்க. இந்த மாரகஸ்தானம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னாங்க பொதுவா லக்னத்திற்கு உங்க லக்னத்துக்கு 2வது வீடுமே 7வது வீடையுமே மாரகஸ்தானம் சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த மாரகஸ்தானம் அப்படின்னு சொன்னா என்னன்னு இப்போ பார்க்கலாங்க. பொதுவா உங்களுடைய இது லக்னம் அப்படிங்கிறது நீங்க, உங்களுடைய ஆயுள் அப்படிங்கிறது வந்து உங்க லக்னத்துல இருந்து 8வது வீடு, உங்க லக்னத்துல இருந்து 8வது வீடு உங்களுடைய ஆயுளை குறிக்குங்க. அந்த 8வது வீட்டுக்கு விரயஸ்தானம் 12வது வீடு அப்படிங்கிறது வந்து 7வது வீடுங்க. அதாவது வந்து உங்களுடைய ஆயுள் 8வது வீடு, அந்த ஆயுள முடிக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா 7வது வீடுங்க. அதே மாதிரி பொதுவா 8வது வீட்டுக்கு 8வது வீடுமே ஆயுளை குறிக்குங்க, துணை ஆயுளை குறிக்குங்க. இந்த துணை ஆயுளுக்கு உண்டான கிரகம் வீடு எதுன்னு கேட்டீங்கன்னா 3வது வீடு. அப்போ அந்த 3வது வீட்டுக்கு விரயஸ்தானம் எதுன்னு கேட்டீங்கன்னா 2வது வீடுங்க. அப்போ ஆயுஸ்தானம் அப்படிங்கிறது வந்து 8வது வீடும் 3வது வீடுன்னு, அந்த ஆயுளை வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா முடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா 2வது வீடுன்னு 7வது வீடுன்னு. அப்போ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா 2வது வீட்டையுமே 7வது வீட்டையுமே மாரகஸ்தானங்கள்னு சொல்லியிருக்காங்க. இப்பங்க நிறைய பேருக்கு நம்ம பலன் பார்க்கும் பொழுது இதை ரொம்ப நுட்பமா பார்க்கணுங்க. என்ன காரணம் கேட்டீங்கன்னா ஒருத்தருக்கு 7 கதிபதியுடைய திசை நடக்குங்க. ஆனா அந்த 7 கதிபதியோட திசையில இப்போ நிறைய இடத்துல நம்ம பாக்குறோம் கல்யாணம் பிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒண்ணு மாப்பிள்ளை இறந்துருவார், இல்லைன்னா பொண்ணு இறந்துருங்க. இது ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கேட்டீங்கன்னா இந்த 7வது வீடு கல்யாணம் மட்டும் கிடையாதுங்க, மரணம் அந்த 7வது வீடு தான். அப்போ அதை பொருத்தம் பார்க்கும்போது 7வது வீடு நடக்கும்போது நீங்க ரொம்ப கவனமா இதை பார்க்கணுங்க. அதே மாதிரி வந்து உபய லக்னங்களுக்கு, அதாவது வந்து மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இந்த 4 லக்னத்துக்குமே நீங்க 7 கதிபதியுடைய திசை நடந்ததுன்னு சொன்னா நீங்க ரொம்ப ரொம்ப அவருடைய ஆயுள் பலத்தை நீங்க செக் பண்ணணுங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னாங்க ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆயுளை பாதிக்காதுங்க. ஆனா ஒரு சிலருக்கு வந்து அந்த திசை ஆரம்பிச்சதுமே இறந்தாலும் நிறைய பேருக்கு நான் பார்த்திருக்கேங்க. அது என்ன காரணம் கேட்டீங்கன்னா 7வது வீடு மாரகஸ்தானங்கிறதுனால அப்படி ஆயுளை வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா முடிச்சிருதுங்க. அப்போ நீங்க பார்க்கும் பொழுது இதை வந்து ரொம்ப ரொம்ப கவனமா பார்க்கணுங்க. 2வது வீடும் 7வது வீடும் இருந்தா மட்டும்தான் கல்யாணம் நடக்குங்க. அதே மாதிரி 2வது வீடு 7வது வீடு நடந்துன்னு சொன்னா ஆயுளும் போகுங்க. இதை வந்து நீங்க அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்து திசா புத்தி பார்த்து கரெக்டா ஜட்ஜ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இப்ப அந்த சரலக்னத்துக்கு உங்களுக்கு சொன்னேன் 11வது வீடு பாதகஸ்தானம்னு சொன்னேங்க. அடிஷனலா வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த சரலக்னத்துக்கு 2வது வீடுன்னு 7வது வீடுன்னு பாதகஸ்தானம்ங்க. இது வந்து நம்மளுடைய பராசரர் முறைப்படி. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ஸ்திரலக்னத்துக்கு நம்ம பார்த்தோம் 9வது வீடு வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா பாதகஸ்தானம்னு சொல்லி பார்த்தோம்ங்க. அடிஷனலா வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ஸ்திரலக்னத்துக்கு 3வது வீடுன்னு 8வது வீடுன்னு பாதகஸ்தானமா வருங்க. இந்த 3வது வீடு அப்படிங்கிறது வந்து சகோதரன், 8வது வீடு அப்படிங்கிறது வந்து மனைவினுடைய குடும்பம்ங்க. அப்ப ஸ்திரலக்னத்துக்கு சகோதரனாலேயோ அல்லது அவங்க மனைவினுடைய குடும்பத்தினாலேயோ பெரிய ஆதாயம் இருக்காதுங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா உபய லக்னம்ங்க.
பொதுவா உபயலக்கணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 7வது வீடு பாதகஸ்தானம் சொல்லி பார்த்தோம். அடிஷனலா பராசரர் முறைப்படி 11வது வீடு வந்து பாதகஸ்தானமா வருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா 7வது வீடு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா முதல் திருமணத்தை குறிக்குங்க. அடுத்து வந்து இந்த 11வது வீடு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா 2வது திருமணத்தை குறிக்குங்க. ஏற்கனவே கல்யாணமானவங்க கூட இருக்கக்கூடிய தொடர்பையும் தான் குறிக்குங்க. அப்போ உபயலக்கணத்துக்கு நீங்க பலன் பார்க்கும்பொழுது கவனமா இதை வச்சு பரிசீலனை பண்ணி பாத்துக்கோங்க. 7வது வீடு நடக்குதா அல்லது 11வது வீடு நடக்குதா, 7 11 நடக்கும்போது சப்போஸ் அவருக்கு 2 கல்யாணமே ஆகுங்க. 7 11 சேர்ந்து நடந்ததுன்னா, இல்லைன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னொரு தொடர்பு வந்து அதையும் வந்து ஒரு குடும்பமாக வச்சு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இது எல்லாமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த 7 11 திசை வரும்போது கொஞ்சம் கவனமா பார்த்து இது பண்ணிக்கங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா மாரக பாதக ஸ்தானங்களுக்கு உண்டான விளக்கங்கள். நன்றி, வணக்கம்.